கவிதைகள் கூட ஒரு சிறப்புக்குரியது. பெரிய கவிதை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, 4 வரி படித்தாலே போதும். அண்மையிலே ஒன்றை நான் படித்தேன், உண்மையிலேயே என்னுடைய மனம் எங்கோ பறந்து சென்றது. மரங்கள் எல்லாம் மனிதர்களை பார்த்து பேசியதாம், ஏ மனிதர்களே, நாங்கள் இன்னொரு சிலுவை செய்வதற்கு மரத்தை தருகிறோம், நீங்கள் இன்னொரு இயேசுவை தர முடியுமா? என்ன அழகான சிந்தனை சார், என்ன அருமையான சிந்தனை. செய்த பாவங்களை தொலைக்க நதிகளில் மூழ்கினோம், நதிகளை தொலைத்த பாவத்தை எங்கே மூழ்கி தீர்ப்பதுன்னு ஒருத்தன் எழுதியிருந்தான். நிறைய உள்வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வரி ஒரு சொல் கூட நம்ம உள்ள ஆட்சி பண்ணும். இன்னும் மனிதனுக்கு பக்குவத்தை எது தரும்னா, நாம தனிமையில உட்கார்ந்து ஆழ்ந்து படிக்கிற ஒரு புத்தகத்தினுடைய அம்சம் நமக்கு பக்குவத்தை கொடுக்கும். நாம நினைக்கிறோம் நான் யார் தெரியுமா? ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க. என ஒரு மனிதனை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உலகத்துக்கு தருகிற இடம் கருவறையும் வகுப்பறையும் தான். இந்த கருவறையும் வகுப்பறையும் சரியாக இருக்குமானால் அவன் வாழ்க்கையில எல்லா பெருமைகளையும் அவனால் அடைய முடியும். ஆனா இன்னைக்கு இருக்குதா அந்த நிலைமை பாருங்க. அந்த காலத்துல ஒரு குழந்தை போய் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர ஆசிரமத்துக்கு குருநாதர் கேட்கிறார், தம்பி நீ யார்? அந்த பையன் என்ன சொன்னான் பதில் தெரியுமா? அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். என்ன கேள்வி, என்ன பதில்? நீ யார்? அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். இப்போ 6ஆம் கிளாஸ் வந்து சேர பையனா வாத்தியார் கேட்கிறார், நீ யாரா? அவன் ஒரு ஆளை கூட்டின்னு வந்துக்கிறான். நான் யாருன்னு கேட்கிறார், சாரு சொல்றா. இப்போ இவன் யாருன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்கான். சரி, கால மாற்றங்கள் எவ்வளோ ஆகி போச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சிரமம். சரி, நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பாதகமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளுகிற தனித்துவத்தை எது தரும் தெரியுமா? நூல்களை நீங்க ஆழ்ந்து படித்து உள்வாங்கினால் அது தரும். எப்படிப்பட்ட மேதைகள்லாம் எப்படி, நான் அண்மையில் உன்னை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப மிரண்டு போனேன். உங்களுக்கு அதை நினைவுபடுத்துறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், தெரிந்த செய்தியாக நினைவுபடுத்துறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது அப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. சாயந்தரமா ஒரு 6 மணி இருக்கும். ரேடியோவில் ஒரு செய்தி வருது, இனிமேல் அரசு வேலைக்கு வர்றவங்க குறைஞ்சபட்சம் சாதாரணமாக வேலைக்கு வந்தவங்க கூட 5வது வரைக்கும் படிச்சு இருக்கணும் அப்படின்னு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. முதலமைச்சர் கையொப்பம் பெற்று வந்துட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்குகிற எம்எல்ஏ ஹாஸ்டல்ல மூக்கையா தேவர், பெருமைக்குரிய மூக்கையா தேவர் என்ற எம்எல்ஏ உட்கார்ந்துங்கிறார். அவர் பக்கத்தில் மண்ணாங்கட்டி என்ற கடைநிலை ஊழியர் அங்க அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார். 2 பேர் இந்த செய்தியை வாசிக்கிறத கேட்கிறாங்க. கடைநிலை ஊழியர் மண்ணாங்கட்டி கண் கலங்கிட்டார். ஐயோ, நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலையே, இந்த ஜீவா வரப்போகுது, வந்தா என் பொழப்பு போயிடுச்சுன்னா எனக்கு 6 பிள்ளைங்கய்யா, நான் எதை நம்பி வாழறது? நீங்க தான் எம்எல்ஏ ஆகிறீங்களா, நீங்களாவது முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கிறீங்களா சாமி, நீங்களாவது எனக்கு சொல்லி வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் தேடி கொடுன்னு மூக்கையா தேவர் எம்எல்ஏவை கேட்கிறாரு அந்த மண்ணாங்கட்டி. இவருடைய கஷ்டம் அவருக்கு தாங்க முடியல. மூக்கையா தேவர் ஐயா சொன்னாங்க, பொறுமையா இரு. செக்ரட்டரியேட்டில் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே நினச்சிக்கினார், யாரும் எல்லாம் போயிருப்பான், யாரோ ஒருத்தன் எடுப்பான், அப்போ சொல்லுவோம் இந்த செய்தியை, நாமளும் சொல்லிட்டோன்ற திருப்தி அவனுக்கு வரட்டும்னு சொல்லிட்டு ஃபோனை ரிங்க பண்ணி செக்ரட்டரியேட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்கிறான்ட்டார். என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னு நான் மண்ணாங்கட்டி. படிக்காதவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் ஏன் பியூனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா, யாருக்கு அதில் ஓட்டுன்னு சொல்கிறான்னு சொல்லிவிட்டார். அதே மாதிரி ஃபோன் பண்ணி என் கையில் கொடுத்துட்டார். மண்ணாங்கட்டி பேசுனார். ஹலோ, நான் தான் மண்ணாங்கட்டி பேசுகிறேன், கடைநிலை ஊழியர் பேசுகிறேன். இங்கே படிக்காதவங்களாம் முதலமைச்சராக இருக்கிற போது மற்றவங்களாம் படிக்கணும்னு சொல்லி ஜீவா வருது, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு மூக்கையா தேவர் கேட்க சொன்னார். இந்த செய்தி கேட்ட உடனே அவர் பயந்துட்டார். இது எங்கடா நான் சொன்னேன், போனை வச்சாச்சு. செக்ரட்டரியேட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் கேட்பாங்கன்னு எதிர்வாதத்தில் கேட்டது. எதிர்லையும் அது ஹலோன்னதுனால இந்த பேச்சே வந்து நடந்தது. 10 நிமிஷத்தில் ஆள் அங்கேருந்து வருது. இங்கே யார் மண்ணாங்கட்டி
மூக்கையா தேவர் யார்? 2 பேரையும் வர சொன்னாங்க. 2 பேரும் பயந்துன்னு உயிரை கையில் பிடிச்சும் போகிறாங்க. யார்? பெருந்தலைவர் காமராஜர் தான் அந்த ஃபோனே அட்டன் பண்ணிக்கிறாரு. ஏன்னா தலைமைச் செயலகத்தில் எல்லாம் டியூட்டி முடிஞ்சு டைம் ஆகி போச்சுன்னு கிளம்பிட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு சிஎம்ஐ பார்த்து சிஎம்கிட்டே அது போன அட்டன் பண்ணி ஒரு கடைநிலை ஊழியர் பேசுகிற அந்த வார்த்தை அவர் காதிலேயே கேட்டு எப்படி ஒரு நெருக்கடி இருக்கும் அந்த 2 பேருக்குமே. இவர் தான் சொன்னான்னு அதையும் சொல்லிவிட்டாரு. அந்த மூக்கையா தேவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 2 பேரையும் அப்படி உட்கார வச்சுட்டு பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுங்களா? மண்ணாங்கட்டி, என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, நான் தப்பா போட்டுட்டோம்பா ஜீவோவை, நாளையிலிருந்து அதை மாற்றி இனிமேல் வேலைக்கு வர்றவங்களுக்கு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை படிக்கணும்னு மாற்றிடுறோம். பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று பார்க்கவில்லை, நம்மை கேட்டவன் சாதாரணமான கடைநிலை ஊழியன் என்று கருதவில்லை, கேட்டது நியாயம் என்று கருதுகிற மனப்பக்குவம் அந்த மகானுக்கு இருந்ததல்ல. இத்தனைக்கும் அவர் வாசிக்காதவர், ஆனால் மக்களை வாசித்தவர், தன் நாட்டை வாசித்தவர். அதனால் தன்னுடைய ஆட்காட்டி விரல் யாரை சுட்டி காட்டுகிறதோ அவர்தான் பிரதமர் நாற்காலியில் உட்கார முடியும் என்கிற ஒரு நிலை அகில இந்திய அளவிலே ஏற்பட்ட போது அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராக இருந்த காலத்தில் தன்னுடைய ஆட்காட்டி விரலை அந்த நாற்காலியில் உட்காருகிற வாய்ப்பு தகுதியும் தனக்கு இருந்தாலும் மற்றவர்கள் விரும்பினாலும் அந்த ஆட்காட்டி விரலை அன்னை இந்திரா காந்தியை ஒரு முறை சுட்டி காட்டினார், இன்னொரு முறை லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை சுட்டி காட்டினார். ஒருபோதும் அந்த ஆள்காட்டி விரலை தன் பக்கம் நோக்கி காட்டிக்கொள்ள மறுத்த மா மனிதர் தாயா அந்த கருத்த காந்தி. எவ்வளவு பெரிய பெருமை. நாம இதெல்லாம் உள்வாங்கணும்னா நாமெல்லாம் எந்த மாத்திரையா? எப்படிப்பட்ட பதவியில் இருந்தவர் எப்படி மனிதநேயத்தோடு நடந்திருக்கிறாருன்னு நாம நினைச்சோம்னா அந்த ஈகோ இருக்கும் ஐயா. நமக்கு அந்த ஈகோ போயிடும். பட்டம் பதவி அது எல்லாமே தூக்கி போடும். உண்மையிலே சொல்றேன், பொறுத்திருக்கணும், மனசை பக்குவப்படுத்துது. நீங்க எல்லாம் இருந்து மனம் பக்குவப்படலாம் என்ன சார்? ஆசா நிகழம் துகளா எனவன் பேசா அனுபூதி பிறந்தது வேண்டார் அருணகிரிநாதர். இந்த மனம் என்ற ஊஞ்சல் நிறைய பேருக்கு இந்த ஆசையில வலையில மாட்டிட்டு அகப்படுதே. பக்குவப்படு பக்குவப்படு. ஐயா சொன்னாங்களே, ஈரோடு பக்கத்தில் சித்தோட்டில் 5 நாள் மகாபாரதம் சொல்ல போனேன். 3 நாள் ஒரு அம்மா, நடுத்தரமான ஒரு அம்மா, மூத்த வயசானவங்களை பவ்யமாக கூட்டின்னு வந்து உட்காந்து கதை கேட்கும். கதை முடிஞ்ச உடனே ஆட்டோவில் கூட்டின்னு போகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த காலத்தில் ஒரு பெண்மணியா. மறுநாள் மனசு கேட்கல, அந்த அம்மாவை கூப்பிட்டேன். யாருமா? உன் பெத்த தாயா? இல்லையா, எங்கள் மாமியார். இந்த நூற்றாண்டில் மாமியாரை இவ்வளவு பக்குவமாக கூப்பிட்டாந்து உட்கார வச்சு கதை கேட்டு கூட்டின்னு போகிறேன்னா உன்னை வணங்குறேன் தாயே என்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மகாபாரதம் கேட்டால் உசிரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கூட்டாந்து பார்க்குறேன், நடக்கலைன்னுச்சு. அதில் எனக்கும் பாதிப்பு இருக்குது. இப்போ நான் பேசி ஒரு ஜீவம் போன மாதிரி ஆகிடும்ல. நான் அதோடு அந்த அம்மா பக்கமே திரும்பலை.